நித்திய ஆவியினாலே தம்மை தாமே, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஜீவனுள்ள தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாராம். எதுக்காக ஒப்பு கொடுத்தாருன்னா, அவருடைய ரத்தத்தினால தேவனுக்கு நம்ம அவர் ஊழியம் செய்யும்படிக்கும் நம்ம மனசாட்சியை செத்த கிரியைகள் எல்லாம் அகத்தையே சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சோ அவர் கொடுத்தது, அவர் சிந்தின ரத்தம் ஒரு நாளும் வீண் போகல. அவரால் எப்படி அதை செய்ய முடிஞ்சதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவரை எப்படி பழுதற்ற பலியாக கொடுக்கும்படி, அவருக்குள்ள இயேசு கிறிஸ்து கூட எந்த பழுதும் கிடையாது, அப்படி கொடுக்கும்படி அவர் பலப்படுத்துகிறார், அந்த பலனை தருகிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவன் தான், ஆனால் இந்த பூமியில வரைச்சே அவர் ஞானஸ்நானம் எடுக்கடிச்சே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்கடிச்சே. எதுக்காக இறங்கணும்? ஆவியானவர் அவருக்கே அவ்வளவு அவசியம் கிடைச்சு. அப்ப நமக்கு எவ்வளவு அவசியம், சாதாரண மனிதர்கள் நம்ம, இல்லைங்களா? சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ பலியாக பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி ஒப்பு கொடுக்கறச்சு. இன்னைக்கு நம்ம ஊழியத்துல செய்யற எல்லாருக்குமே ஊழியம் உண்டு. நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம எல்லாரும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கோம். யார் யாருக்கு எந்தெந்த ஊழியம்னு தேவனுக்கும் நம்மளுக்கு தான் தெரியும். ஓகேவா? சோ அந்த ஒரு இது ஜபிக்கிறதா இருக்கலாம், 5 வித ஊழியங்கள் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா எதை செய்யறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா நமக்கு தேவை. ஏன்னா அவர் நம்மளை பலப்படுத்தணும், அது ஒப்பு கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஒரு, அந்த வலி, வேதனை, பயம் எல்லாமே இருக்கும். ஆனால் ஆவியானவரை பலப்படுத்தினார். சோ நம்மளையும் தேவனுக்குன்னு ஊழியம் செய்ய, பிதாகுமாரன் பரிசுத்தவருக்கு ஊழியம் செய்ய, தேவன் சொல்லுகிற காரியத்தை உண்மை ஒத்துமா இருக்க, பரிசுத்தாவை நம்மளை பலப்படுத்தும்படியாக நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறச்சு. நிச்சயமா அவர் நம்மளை கொண்டும் ஊழியம் செய்ய வைப்பார். தேவநாமம் மகிமைப்படும். ஆமென்.